எப்பப்ப திமுக அரசாங்கம் வருதோ அப்ப எல்லாம் வீட்டு வரி, அதே போல மின்சார கட்டணம் எல்லாமே ஏத்திடுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 2008 அப்பயும் அவங்கதான் இருந்தாங்க, அப்ப ஏத்துனாங்க. அதுக்கப்புறம் இடையில அம்மாவுடைய அரசாங்கத்துல 1 ரூபாய் ஏத்தல, 10 பைசா கூட ஏத்தல. 25 ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு. என்ன போட்டிருக்கு? அது கிராம பகுதியா இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, ஒரு சதுர அடிக்கு இவ்வளவு வாங்கு அப்படின்னு போட்டிருக்கு. எல்லாமே ரெட்டிப்பா போட்டிருக்கு. கட்டாய கல்வி உரிமை சட்டத்துல மாணவர்கள் சேர்க்க முடியாம கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டு அவசர வழக்கு எடுக்க முடியாம போயிடுச்சு. ஆனா மாணவர்கள் பாதிப்பு. நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், கோர்ட்டா உங்களை ஆட்சிக்கு அமர்த்துனுச்சு? நான் கேக்குற கேள்வி, நீங்க மக்கள் வாக்களிச்சு நீங்க வந்திருக்கீங்க. நீங்க பிடிவாதமா ஒரு இதுல நின்னுகிட்டு பணம் கொடுக்கல, எனக்கு வட்டியோட கொடு அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க நீங்க? இதெல்லாம் தவறானது. இதெல்லாம் நேரத்தை இழுக்கிறதுக்கு. இன்னும் ஒரு 6 மாசம் போனா தேர்தல், ஒண்ணு யாரும் எதுவும் சொல்ல முடியாது. அதுக்காக ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கறத காண்பிக்கிறதுக்காக செய்யறாங்க.